Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஆன்-ஸ்க்ரீன் சிவி த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் அட்மிட்டட் ஃபார் ஆன்-ஸ்க்ரீன் சிவிக்கான லிஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சி வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இதுக்கான லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூக்கான ஆன்-ஸ்க்ரீன் சிவி லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதில் மொத்தம் 50 போஸ்ட்டுன்னு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் அண்ட் இன்ஜினியர் இது மாதிரி வந்து வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அதனால் இந்த ஆன்-ஸ்க்ரீன் இந்த சிடிஎஸ் கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எல்லா கேண்டிடேட்டுமே வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு உங்களுடைய கரஸ்பாண்டிங் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் எக்ஸ்டென்ஷன், ஏடி இண்டஸ்ட்ரி சேஃப்டி அண்ட் ஹெல்த், ஏஇ எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ஹைட்ரோகெமிஸ்ட், கெமிஸ்ட் அண்ட் ஜூனியர் கெமிஸ்ட், ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஆர்கிடெக்ட்ஸ், இது மாதிரி வந்து வேரியஸ் போஸ்ட்டு வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட், நம்மளுடைய எஸ்சி அண்டு கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 கேண்டிடேட் கூப்பிட்ருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், டிரான்ஸ்லேட்டர், டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், டெப்யூட்டி மேனேஜர். அதனால் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் எதனா கேண்டிடேட் உங்கள் லிஸ்ட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்-ஸ்க்ரீன் சிவி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசிஸ்டன்ட் டூரிஸ்ட், பிஹெச்எஸ். ஸோ பிஹெச்எஸில் நியர்பை 164 கேண்டிடேட் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்டோர் கீப்பர். இது மாதிரி வந்து மொத்தம் 50 பதவிகளுக்கு இந்த ஆன்-ஸ்க்ரீன் சிவி கூப்பிட்ருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்-ஸ்க்ரீன் சிவி வந்து எல்லா கேண்டிடேட்டுமே நிறைய டெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க. சார் இது வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க, த ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி டன் பேஸ்டு ஆன் தி டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி uploaded by the candidates at the time of submission of online applications. ஆக்சுவலாக இதில் வந்து கிளியர்லி மென்ஷன், இந்த ஆன்-ஸ்க்ரீன் சிவி வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து எப்போ நம்ம அப்ளை பண்ணும் போது சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் வச்சு இந்த ஆன்-ஸ்க்ரீன் சிவி வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இஷ்யூ இருந்தால் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கொடுப்பாங்க, இமெயிலையும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸு கேட்பாங்க. அதனால் அது வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற டவுட்ஸ் வந்து 1:3 இல்லை 1:2 இல்லை 1:5. The candidates are provisionally admitted for on-screen certificate in the ratio 1:3 or 1:2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஆல் தி ரிசர்வ்டு கேட்டகரிஸ். ஜென்ரல் கேட்டகரி வந்து 1:3. அதே மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஸ், பிசிஎம், இந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. இது 1:3, 1:2 ரேஷியோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு. இதே ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தா அந்த போஸ்ட்டுக்கு வந்து 1:5 வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை ஒரு முக்கியமான அப்டேட். ஏன்னா நிறைய பேர் சார் இன்னும் நாங்கள் போய் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா, இல்லை அதுக்கான டேட் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டேட் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து டன் பை டிஎன்பிஎஸ்சி. அது வந்து இந்த டேக் டிவி அதெல்லாம் எதுவுமே நம்ம அப்லோட் பண்ண தேவையில்லை. நாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வச்சு ஆன்-ஸ்க்ரீன் சிவி முடிச்சுருவாங்க. எந்த ரேஷியோவில் கால் பண்ணியிருக்காங்கன்னா 1:3 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, 1:2 ஃபார் ரிசர்வேஷன் கேட்டகரி. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து 1:5 ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ இந்த ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் ரேங்க் பொசிஷன் வச்சு தான் அதில் கூப்பிட்ருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட். இது வந்து இந்த ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் மட்டும் இது மட்டும்தான் போஸ்ட்டுக்கான அசூரன்ஸ் கிடையாது. நாட் அசூர்டு ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், இந்த ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் முடிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ஆன்-ஸ்க்ரீன் சிவி முடித்த உடனே அடுத்து உங்களுக்கு டைரெக்டாக ஃபிசிக்கல் சிவி அண்டு கவுன்சிலிங் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜே வந்து அன்றைக்கி நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு அன்றைக்கே உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் முடிச்சிருவாங்க.
கண்டிப்பாக ஏப்ரலுக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த ஆன்ஸ்க்ரீன் சிவிக்கு செலக்டாக இருக்கும் இந்த 50 விதமான பதவிகளுக்கும் செலக்டாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி உங்களை மனதார வாழ்த்திக்கிறது. அதனால் இதுதான் இந்த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் வீடியோ. ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் எந்த பயப்படவும் தேவையில்ல. ஸோ டிஎன்பிசி வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் வச்சு வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. இனிமேல் ஆரம்பித்து முடிச்ச உடனே ஸோ அடுத்ததாக பிசிக்கல் சிவி வந்துடும். அதனால் இதில் செலக்டாக இருக்கும் அடுத்த நண்பர்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்திக்கிறோம். உங்களுக்கு இதில் ரெக்கார்டிங் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் எனி டவுட் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.